ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எண்ணம் போல் வாழ்க்கை. ஆமாங்க, எண்ணம் போல் தாங்க வாழ்க்கை. ஸோ அந்த எண்ணங்களை கொஞ்சம் நம்ம அழகாக்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையும் ரொம்ப அழகாக மாறும். ஸோ அந்த எண்ணங்களை நம்ம எப்படி அழகாக்குறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சாதாரணமாகவே ஒரு மனுஷங்க அப்படின்னா அவங்களுக்கு கோபங்கள் இருக்கும், ஆசைகள் இருக்கும், பாசம் இருக்கும். இது எல்லாமே நார்மல் அப்படி தானேங்க. ஸோ இந்த கோபத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னா உப்பு மாதிரி பயன்படுத்தணும். என்ன உப்பு மாதிரி பயன்படுத்தணுமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க. சமையலுக்கு நம்ம உப்பு எவ்வளோ எடுப்போம்? நம்ம அளவாக தான் எடுப்போம் இல்லையா? ஸோ அளவுக்கு மீறி போச்சு அப்படின்னா அந்த சமையல் வந்து நாஸ்தியாக போயிடும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம கோபத்தையும் வந்து உப்பு மாதிரி கம்மியாக தான் பயன்படுத்தணும். தேவைக்கேற்ற இடங்களில் நம்ம பயன்படுத்தணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆசை. ஆசையில் பலவிதம் இருக்குங்க. ஒன்று வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம படுற ஆசை. ஒன்று வந்து நம்ம பெற்றவங்க படுற ஆசைனால நம்ம படுற ஆசை. ஓகேவா? இப்போ அவங்க வந்து இப்படி வாழணும், அப்படி வாழணும்னு அவங்க நினச்சிருப்பாங்க. ஸோ அவங்களால வாழ முடியாது. ஸோ அந்த ஆசையை வந்து நமக்குள்ளே திணிக்கும்போது நமக்கும் ஒரு ஆசைகள் வரும். ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஆசை. வேறு என்ன ஆசை அப்படின்னா, மற்றவங்கள பார்த்து நம்ம படுற ஆசை. இது வந்து ஒரு வேண்டாத ஒரு வேலைங்க. ஆமாம், மற்றவங்கள பார்த்து நம்ம ஆசைப்பட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. நம்ம வாழ்க்கையில் வர பாதி கஷ்டத்துக்கு முக்கிய காரணம் இந்த மற்றவங்கள பார்த்து நம்ம படுற ஆசைகள் தான். இப்போ ஒருத்தங்க ரூ. 10,000 ரூ. 20க்கு புடவை கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளும் என்ன பண்ணுவோம்? ஸோ எனக்கும் அதே மாதிரி வேணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம். இல்லை அவங்க வந்து கார் வச்சுருக்காங்க, அவங்க வந்து பங்களா வச்சுருக்காங்க, அவங்க வந்து சில பேர் குடும்பத்தில் என்னென்னா கம்பேர் பண்ணுறது. ஓகேவா? இதுதான் ஒரு அந்த கம்பேரிசன் இருந்தாலே அந்த வாழ்க்கை வந்து முடிஞ்சு போச்சு. சரிங்களா? ஸோ பணமாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, மனித உறவுகளாக இருந்தாலும் சரி, இந்த கம்பேர் பண்ணுறத நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். ஸோ நமக்குன்னு ஒரு ஆசைகள் இருக்கும். அந்த ஆசையோடு நம்ம நிறுத்திக்கணும். ஸோ அளவோடு வச்சுக்கணும். கோபத்தை நம்ம எப்படி உப்பு மாதிரி பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி அந்த ஆசைகளையும் நம்ம வந்து அளவாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப அழகாக மாறும். அதே மாதிரி பாசம். இந்த பாசத்தை நீங்கள் கேர்ஃபுல்லாக நீங்கள் பயன்படுத்தணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா விழந்தியாக இருப்பாங்க. விழந்தி அப்படின்னா எல்லாரையும் நம்பிடுவாங்க. அதாவது நம்ம ஒரு சொல்லுவாங்க இல்லையா, வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நம்பிடுவாங்க. அந்த மாதிரி பாசம் வைப்பாங்க. அந்த மாதிரியும் பாசம் வைக்கக்கூடாதுங்க. அதையும் நம்ம அளவாக வச்சுக்கணும். ஸோ கோபம், ஆசை, பாசம் இந்த 3யும் நம்ம அளவாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃப் வந்து அழகாக மாறும். நம்ம எண்ணம் போல் நம்ம வாழ்க்கையும் ரொம்ப அழகாக இனிக்கும். தேங்க்யூ.